இந்த நாடு இந்து மக்கள் சொந்த நாடு. சந்திர சூரியர் உள்ளவரை இந்து நாடிது எங்கள் நாடிது. இந்த நாடு இந்து மக்கள் சொந்த நாடு. சந்திர சூரியர் உள்ளவரை இந்து நாடிது எங்கள் நாடிது. இந்து தர்மம் என்றவுடன் பரந்த மனப்பான்மையோடு சர்வ தர்ம சமத்துவமும் நினைவு வந்திடும். இந்து தர்மம் என்றவுடன் பரந்த மனப்பான்மையோடு சர்வ தர்ம சமத்துவமும் நினைவு வந்திடும். எம்மதமும் சம்மதமே மதித்திடுவோம் வெற்றறுத்தும் என்று சொன்ன முந்தையரின் நினைவு வந்திடும், பெருமை தந்திடும். இந்த நாடு இந்து மக்கள் சொந்த நாடு. சந்திர சூரிய உள்ளவரை இந்து நாடிது எங்கள் நாடிது. பரந்த மனப்பான்மையினை பலவீனம் என நினைத்து பாரதத்து வெளிமதங்கள் வலை விரித்தன. பரந்த மனப்பான்மையினை பலவீனம் என நினைத்து பாரதத்து வெளிமதங்கள் வலை விரித்தன. ஆசை காட்டி அச்சுறுத்தி மதத்தை மாற்றி பண்பை மாற்றி தேசத்தையே அடிமை செய்ய சதிகள் செய்தன, துரோகம் செய்தன. இந்த நாடு இந்து மக்கள் சொந்த நாடு. சந்திர சூரியர் உள்ளவரை இந்து நாடிது எங்கள் நாடிது. மழை பெய்யுது, மண் இருந்தாரு, விதை முளைக்கும். அந்த விதையை நீ உருவாக்கல, அந்த மண்ணை நீ உருவாக்கல, அந்த காற்று உருவாக்கல, சூழ்நிலை உருவாக்கல. அதனால நாம நம்ம பங்கு இருக்கிறத சரியாக செய்யணும். இதை செய்தோம்னா நம்ம கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். யாரெல்லாம் வெற்றி பெற்றவர்களோ, யாரெல்லாம் லட்சியவாதிகளாக இருந்து உருவாக்கினாங்களோ, பல பேருக்கு உதாரணமாக இருந்தாங்களோ, அவர்களை பற்றி நிறைய பேசணும். நான் புதுக்கோட்டையில் பேச முடியாது என்று கூறி தனிப்பட்ட முறையில் அந்த பேசுறது, வீடுகள் உட்கார்ந்து பேசுறது, அந்த வீட்டில் அவருக்கு சாதகமான சூழலை உருவாக்கி கொடுக்கிறது, அந்த ஊரில் இந்து பள்ளிக்கு வேலை தேவைப்படுகிற ஆதரவான சூழலை உருவாக்குறது. இதெல்லாம் செஞ்சோம்னா நம்மளால் கண்டிப்பாக இந்த வேலையை வளர்க்க முடியும். இப்போ வேலை வளர்க்கணும் அத்தியாவசியம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு மாற்று சக்தி உருவாக்கியாகும். அதாவது தேசியத்தையும் தெய்வீகத்தையும் இரண்டு கண்களாக கொண்டவர்கள், அவர்கள் தான் இந்த தமிழ்நாட்டுக்கு வழிகாட்டிகளாக வர வேண்டும். அதை உருவாக்குறது, சூழ்நிலை உருவாக்குறதுடைய வேலை, இந்துத்துவத்தை விளக்குறதுடைய வேலை, இந்துத்துவத்துக்காக போராடுறதுடைய வேலை, இந்துத்துடைய நலன்களும் உரிமைகளும் பாதிக்கப்படும் போது அதை காப்பாற்றுவதற்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்யக்கூடியதுடைய வேலை அப்படின்னு நினைச்சு புரிஞ்சு அந்த மாதிரி போராட்டங்களையும் மற்றவர்கள் முன்வந்து சிறைக்கு போறதை பற்றி பயப்படாத செய்யும்போது இந்த மாதிரி ஒரு பெரிய மாபெரும் சக்தியாக உருவாக முடியும். இப்போ இருக்கிறது போதாது. இன்னும் 20 வருஷம் கழிச்சு எத்தனை ஊழியர்கள் வரணும், எத்தனை ஊழியர்கள் தேவைப்படுவாங்க, இன்னும் புதிய வரணும். இப்போ இருக்கிறவங்களுக்கு சராசரி வயசு 30 இருக்கும், 25, 30, 35 அது கூட இருக்கும். ஆனால் அடுத்த தலைமுறை 17 வயசு 18 வயசுலாம் வரணும். திருப்பூரில் நான் ஒரு மீட்டிங் போயிருந்தேன். அப்போ அந்த 8 வயசு 10 வயசு பசங்களாம் வந்துருக்காங்க. அவங்களுக்கு மஞ்சள் சட்டையை மாட்டி நான் வந்துட்டு போஷமெல்லாம் போட்டுருக்கேன். அதாவது 20 வருஷம் கழிச்சு அவங்க பெரிய தலைவராகும். 5-10 வருஷத்துல ஆகிடும். அதனால ஒரு தலைவர் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன். லட்சிய வெறி, லட்சிய பக்தி